வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தால், இலங்கை இந்திய ஒப்பந்தம், அதாவது 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்தியாவினுடைய அனுசரணையோடு மேற்கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதன் பலனாகத்தான் 13வது திருத்தச் சட்டம், இலங்கை அரசியலமைப்பிலே 13வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டு மாகாண சபைகள் ஆட்சி முறை உருவாக்கப்பட்டு மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மை மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு இந்திய அரசாங்கத்தினுடைய பின் துணையோடு உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபைகள் எந்தளவிற்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி இருக்கின்றது என்ற கருத்து ஒருபுறம் இருக்க, இன்றும் மாகாண சபைகள் தொடர்பிலே மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் போதாது என்ற ஒரு தரப்பும், இது போதும் இதற்கு மேல் கொடுக்க முடியாது என்ற ஒரு தரப்பும் வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே இன்றைய ஆதவனின் நேருக்கு நேர் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மதிப்பிற்குரிய நசீர் அகமட் அவர்களை சந்திக்கின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சிக்கும் ஆதவன் தொலைக்காட்சி முழு உலகத்திலும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாகாண சபையினுடைய கிழக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சராக பதவியேற்று ஒரு குறுகிய காலத்துக்குள் பல்வேறு வேலை திட்டங்களில் பம்பரம்போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லப்படுகிறது. மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது ஐயா? மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் இரண்டு விதமாக, ஒன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்துக்குள் எவ்வாறு எங்களுடைய இயக்கங்களை நாங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி வருகின்றது என்ற ஒரு விடயமும், அதே நேரத்தில் வழங்கப்பட்ட நிதிகளை எவ்வாறு சரியான முறையில் பயன்படுத்துவது என்பதும் அதற்கு அடுத்த கட்டமாக இவற்றையெல்லாம் தாண்டி நாங்கள் எவ்வாறு எங்களுடைய மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை வைத்து மக்களுடைய தேவைகளை அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்திகளை எவ்வாறு செய்வது சம்பந்தமாகவும் நாங்கள் திட்டமிட்டு இயங்கிக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே மாகாணத்தினுடைய அதிகாரம் என்று சொல்லுகின்ற போது முழுமையாக நாங்கள் எல்லோருமே அறிந்த விடயம், 13வது அரசியல் சட்ட திருத்தம் முழுமையாக இதுவரை காலமும் அமுல்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நான் அடிக்கடி கூறி வருகின்ற ஒரு விடயம்தான், முதலாவது 13வது அரசியல் சட்ட திருத்தத்துக்கு எந்தவித பேச்சுவார்த்தையும் யாருக்கும் தேவைப்பட வேண்டிய அவசியமில்லை, யாருமே கூடியிருந்து கதைக்க வேண்டிய அவசியமில்லை என்று எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மற்றும் எங்களுடைய கௌரவ இரா சம்பந்தன் ஐயா, முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர்கள் போன்ற எல்லோருமே அரசியல் கட்சிகள் எல்லோரும் இணைந்த ஒரு விடயமாக, ஒரே நாளையிலே தீர்த்து வைக்கக்கூடிய விடயமாக 13வது அரசியல் சட்டத்தின் முழு அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயத்தை அமுல்படுத்திவிட்டு ஒரு இனப்பிரச்சினை இதுவரையும் இருந்த அந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வை எவ்வாறு நிரந்தரமாக எல்லா சமூகங்களுக்கும் எல்லா அரசியல் தலைமைகளுக்கும் உட்பட ஏற்றவாறு ஒரு தீர்வை இந்த நாட்டுக்குள் இன ஐக்கியத்தை பேணி ஒரு எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றிய அதனுடைய பேச்சுவார்த்தைகளை கொண்டு போகலாம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதிகாரங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துவதாக சொல்லியிருந்தீர்கள். ஆனால் ஒரு கருத்து நிலவுகின்றது, இந்த மாகாண சபைகளுடைய அதிகார பயன்பாட்டிலே ஆளுநர்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது என்று. கிழக்கு மாகாணத்திலே எவ்வாறு இருக்கின்றது? இது உண்மையாகவே 13வது அரசியல் சட்ட திருத்தம் என்னுடைய பார்வையிலே அமுல்படுத்தப்பட்ட ஒரு நேரத்தில் இருந்து அன்றிருந்த அரசியல் தலைமை ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களும் எங்களுடைய இந்திய பிரதமர் அவர்களும் அன்று இந்த ஒரு மாகாணத்தினுடைய இந்த இவ்வாறான ஒரு அரசியல் தீர்வு ஏற்படுத்தப்படுகின்ற போது மத்திய அரசுக்கு ஒரு கண்ட்ரோல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் தான் இது. ஆளுநர் பதவி என்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கின்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். 13வது அரசியல் சட்ட திருத்தத்தில் பாரிய முரண்பாடுகளும் பாரிய கன்ஃபியூஷனும் இருக்கின்றது. தெளிவாக உண்மையாகவே மாகாண சபையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபைக்கு முதலமைச்சர் உட்பட என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதும் வெறுமனே
ஒரு ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஒரு ஆளுநருக்கு எவ்வாறு பதவிகள் இருக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் தெளிவில்லாத ஒரு தன்மையும், அதில் சில இடங்களில் முரண்பாடுகள் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனாகத்தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமைந்திருக்கின்றது. இதை உண்மையாகவே வடகிழக்கு தவிர்ந்த மற்ற ஏனைய மாகாணங்களிலே அவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாத காரணத்தினால் ஆளுநர்கள் அங்கு வெறுமனே ஒரு சம்மாசனத்தை ஒரு அலங்கரிக்கின்ற ஆளுநர்களாக இருக்கின்ற நிலையில் மற்ற மாகாணத்தினுடைய வேலை திட்டங்கள் மிகவும் சிறப்பாக இதுவரை காலமும் நடந்து வருகின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக 87ஆம் ஆண்டு எந்த நோக்கத்திற்காக இந்த ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதே நிலையில்தான் வடகிழக்கு மாகாண சபையினுடைய ஆளுநர்களும் இருந்து வந்ததுதான் கடந்த நான் நினைக்கிறேன் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகின்ற வரைக்கும் இருந்த ஒரு நிலைப்பாடு. ஆகவே இந்த ஆட்சியின் பின்பு அந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போதைய ஆட்சி மாற்றத்தால் இந்த ஆளுநர்களுடைய செயற்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதே தவிர, ஆனால் மாகாண சபை என்கின்ற அதிகாரத்திலே ஆளுநர்களுடைய தலையீடுகள் அல்லது அவர்களுடைய கடிவாளங்கள் என்று சொல்வார்கள், அதுகள் இறுக்கமான முறையிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்றதை நீங்களும் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். நிச்சயமாக அதில் ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஒரு சில இடங்களில் ஆளுநருக்கு முக்கியமான அதிகாரங்கள் இருக்கின்ற ஒரு விடயம், நீதி போன்ற விஷயங்கள், அதே போன்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு முக்கியமாக அப்பாயின்மெண்ட்ஸ் உட்பட அதிகாரிகளினுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ், இதுகளெல்லாம் ஒரு அமைப்பினுடைய இறுக்கத்தை, இன்ஸ்டிடியூட் பாஸ் படுகின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு கடைசியிலே ஒரு மையப்படுத்தி ஒரு ஆளுநருடைய அதிகாரத்துக்குள் மையப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம். ஆகவே சரியான முறையில் எது எப்படி இருப்பினும் உண்மையாகவே இந்த மாகாண சபை அதிகாரம் மக்களினுடைய அதிகாரத்தை அதிகார பரவலாக்கல் என்ற ஒரு விடயமாக உருவாக்கப்பட்ட என்ற யதார்த்தத்தை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே ஆளுநர் என்ற ஒரு விடயம் வெறுமனே ஜனாதிபதியால் ஒரு நியமிக்கப்பட்ட ஒருவரே தவிர மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்ல. ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய தீர்மானங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக மாகாண சபைகளில் இருக்கின்றார்கள். இது ஒரு தவறான ஒரு விடயம். அது ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி என்று சொல்லுகின்ற போதும் கூட ஜனாதிபதி கூட நாட்டில் உள்ள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஆகவே இங்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் எந்தவித மக்களினுடைய தெரிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை. ஆகவே இந்த முரண்பாடும் களையப்பட வேண்டிய ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன் இந்த பிரசன்ட் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையிலும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுடைய தலைமையிலும் இது எழுத்து மூலமாக தவிர்க்கப்படாவிட்டாலும் ஓரளவு தகுந்து போய்கொண்டிருக்கின்ற நிலையை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நீங்களே சொல்கின்றீர்கள், மாகாண சபையை வெற்றிகரமாக அல்ல சிறப்பாக இயக்க வேண்டுமென்றால் ஆளுநரோடு ஒரு இணக்கப்பாடு ஆன முறையிலே செல்வதனூடாகத்தான் அதை சாத்தியமாக்க முடியும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்கின்ற நினைக்கிறேன். முக்கியமாக அது ஒரு எழுத்து மூலமாக இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு கன்ஃபியூஷன், அதில் ஒரு பெரிய முரண்பாடுகள் இருக்கின்ற ஒரு காரணத்தினால். ஆனால் உண்மையாகவே ஒரு அதிகாரத்தை திறம்பட செயற்படுத்துவதற்கு அந்த நிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு கட்டாயமாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், மேல் மாகாண சபை ஸ்டாட்யூட் என்று சொன்னீர்கள், நியதி சட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக உருவாக்கி சிறப்பான முறையிலே ஆட்சி நடத்துகின்றார்கள் என்று. கிழக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே எந்த அளவிலே இருக்கின்றது அந்த நியதி சட்டங்கள் என்ற விடயம்? இந்த நியதி சட்டங்களை பாஸ் பண்ணுவதற்கு நான் கடந்த காலங்களிலே விவசாய அமைச்சராக இருந்தபோது அடுத்த மாதம் 2012ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் செப்டம்பர் 26ஆம் தேதி நாங்கள் பதவியேற்று அக்டோபர் மாதத்திலேயே ஒரு டூரிசம் ஸ்டாட்யூட் உண்டு. நான் டூரிசம் மினிஸ்டராக இருந்த காலத்திலே அதற்காக முயற்சி செய்து கடந்த ஆளுநருடைய காலத்திலே தடை செய்யப்பட்டிருந்தது. என்ன காரணத்திற்காக? வெறுமனே எந்தவித நியாயமான காரணங்களும் இல்லாமல் முடக்கப்பட்டு அனுப்பப்படாமல் அது பேக் அண்ட் ஃபோர்த் பார்லிமெண்ட் அங்கு இங்கு என்றெல்லாம் சொல்லி அனுப்பப்பட்ட ஒரு விடயம். நான் நினைக்கின்றேன் நியதி சட்டங்கள் ஆளுநருக்கு திருப்தி அடையாவிட்டால் அதை நேரடியாக ஜனாதிபதிக்குத்தான் அனுப்ப வேண்டும். விளக்கம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கிறேன். தேவையில்லை மாத்திரமல்ல, அதில் அவர்கள் முன்பிருந்த கவர்னர் அவருடைய ஒரு தன்னிச்சையாக வெறுமனே டிலே பண்ணுகின்ற டெக்டிக்ஸ்,
அங்கே அனுப்பிவிட்டேன் இங்கு வரவில்லை, இவ்வாறான கதைகள் சொல்லிக்கொண்டு வெறுமனே ஒரு புறந்தள்ளி இருந்த நிலைப்பாடு இருந்தது. அந்த நிலைப்பாடு ஓரளவு மாறினாலும் இருந்தும் இதுவரைக்கும் வந்து நாங்கள் 9-10 மாதங்களாகி அந்த ஸ்டட்யூட் இன்று இந்த வருகின்ற மாகாண சபையில் தான் பாஸ் பண்ணப்பட இருக்கின்றது. அது இந்த மாகாண சபையோட பாஸ் பண்ணப்படும். முதலாவது நாங்கள் வந்ததுக்கு பிறகு வருகின்ற ஸ்டட்யூட். அதே நேரத்தில் அது தொடர்ச்சியாக நானும் இன்னும் 11 ஸ்டட்யூட்ஸ் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். அது வருகின்ற ஒவ்வொரு அமர்வுகளிலும் தொடர்ச்சியாக அது விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய ஒரு விவாதம் என்னவென்று சொன்னால், மற்றைய மாகாணங்களில் இந்த நீதி சட்டம் இருக்குமாக இருந்தால் இதை பெரிதாக ஆளுநரோ அல்லது அரசியல் இங்குள்ள அதிகாரத்துக்குட்பட்ட அமைப்புகளோ அதை பெரிதாக அலட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை. கிழக்கு வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே இங்கு அமுல்படுத்தி இருந்தால் அதை ஒரு கொப்பி பண்ணுகின்ற ஒரு விடயமே தவிர அதை எல்லாவற்றையும் ஒரே நாளையில் கூட பாஸ் பண்ணலாம். அதுக்கு வெவ்வேறு சாட்டுப்போக்குகள் சொல்லி காலத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அரசியல் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மாகாண சபைக்கு வருவதை நாங்கள் காண்பது மாத்திரமல்ல, வருமானங்கள் கூட மாகாண சபைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம். அப்படி நீங்கள் சொல்வது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாட்யூட் நீதி சட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் ஆளுநருடைய இறுதி தீர்மானத்தின் பின்னர் தான் இந்த ஒரு விடயத்தையும் முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. நிச்சயமாக அது ஒரு துரதிர்ஷ்டவசம் என்று தான் நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வையிலும் கூட, ஏனென்று சொன்னால் எந்தவித மக்களினுடைய அங்கீகாரமும் இல்லாமல் இவ்வாறான ஒரு மாகாண சபை என்பது ஏறத்தாழ பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு ஒரு மாவட்டத்தில் இடம்பெறுகின்றதோ அதே போன்று இடம்பெறுகின்ற ஒரு தேர்தல். மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு அரசியல் தலைமைகள் அதற்கு அதிகாரம் இல்லாமல் முடக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பாரிய துரதிர்ஷ்டம். முக்கியமாக ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னால், ஏறத்தாழ 32,000க்கு மேற்பட்ட அரசியல் அதிகாரிகள் எங்களுடைய மாகாண சபையில் வேலை செய்கின்ற அதே நேரத்திலே ஏறத்தாழ 17 பில்லியன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதற்காக நாங்கள் செலவழிக்கின்றோம். ஆகவே அதனுடைய அவுட்புட்டை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு கைகளை கட்டி வைத்திருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது. இல்லாவிட்டால் நாங்கள் பாரிய அந்த அதிகாரிகளை கூட ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு பிரைவேட் செக்டருக்கும் ஒரு அரசாங்க கட்டமைப்புக்கும் ஒரு ஒரு உடன்பாடு நாங்கள் பார்க்க போனால், பிரைவேட் செக்டரிலே ஒரு மனிதர் வேலை செஞ்சால், ஒரு எம்ப்ளாயி வேலை செஞ்சால் நாங்கள் போனஸ் கொடுக்கலாம், ப்ரொமோஷன் கொடுக்கலாம், அல்லது அவரை அங்கீகரித்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம், அவருக்கு நாங்கள் ஷேர்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வகையிலே அவரை நாங்கள் உற்சாகப்படுத்தலாம். ஆனால் இங்கு அரசியல் அரசாங்க கட்டமைப்புக்குள் நாங்கள் இது ஒன்றுமே செய்ய முடியாது. விரும்பினா கூட நான் அவரை ஆகவே இங்கிருக்கின்ற ஒரே ஒரு விஷயம், அதிகாரம் என்ற ஒரு விஷயத்தால் மாத்திரம்தான் இவர்கள் கட்டுப்படுகின்றார்கள். அவரை நினைச்சா நாங்கள் அவர் சரியாக வேலை செய்யலைன்னா அவரை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மாற்றலாம் என்ற ஒரு அதிகாரம் இருக்குமாக இருந்தால், இல்லாவிட்டால் அவர் சரியான முறையில் வேலை செய்ய இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவர் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் கால் பண்ணி அவருடைய ஃபைலில் ஒரு பிளாக் மார்க் போடலாம் என்றா தான். அவ்வாறு தான் இந்த அரசாங்க கட்டமைப்பு பழக்கப்பட்டிருக்கு. எந்தவித ஊக்குவிப்பும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடத்தில் இதுவும் இல்லை என்று சொன்னால் எந்தவித அவுட்புட்டையும் நாங்கள் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த விடயம் ஒட்டுமொத்தமாக ஆளுநருடைய கைகளில் குவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பிரமை வடகிழக்கு மாகாணத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிரமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதா? அதுதான் உண்மையா? நடைமுறையில் இது இருந்தாலும் இது உண்மையாக நடைமுறையில் இதுவரை காலமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த ஒரு விடயம். இது மாற்றப்பட வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் எங்களுக்கும் இந்த ஆட்சியை தொடர்ந்து கொண்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால், நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகின்ற ஒரு விடயம் என்று சொல்வது கிழக்கு மாகாணத்தை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவது, அவர்களுடைய அபிவிருத்திகளை உயர்த்துவது, கட்டமைப்புடைய ஒட்டுமொத்த திறனை கூட்டுவது, இது போன்ற எல்லா விடயங்களையும் சாதிக்கிறதுக்கு உள்ள ஒரே ஒரு விடயம், முக்கியமான ஒரு விடயம் இது. ஆகவே நாங்கள் பெற வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். மாகாண சபைகளுக்கு
மன்னிக்கவும், மாகாண சபைகளுக்கு 37 அதிகாரங்கள், 37 விடயங்களிலே அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே காணி போலீஸ் அதிகாரங்கள் இல்லை, அது இன்னும் மாகாண சபைகளுக்கு வழங்கப்படவில்லை. அதை விட இன்னும் எத்தனை விதமான விவகாரங்கள் அல்லது விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய பார்வையிலே இப்போ இது புது விடயம், நான் இப்போது அடிக்கடி கதைத்து வருகின்ற விடயம், கடந்த பட்ஜெட்டிலிருந்து வெறுமனே உதாரணமாக நீங்கள் கல்வியை எடுத்துக்கொண்டால் 95% மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மாகாண சபையால் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் பட்ஜெட்டை பார்த்தால் வெறுமனே எங்களுக்கு 1200 ஏறத்தாழ 600 மில்லியன் கல்விக்கு மாத்திரம் பார்த்தால் 18,000 மில்லியன் மத்திய அரசில் ஒதுக்கப்பட்ட கல்வியிலிருந்து ஏறத்தாழ 600 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒட்டுமொத்தமான கல்வி அமைச்சுக்கே 1200 மில்லியன். அந்த கல்வி அமைச்சுக்குள் பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்கின்ற ஒரு அமைச்சுக்கு 1200 மில்லியன். அதே போன்று உள்ளூராட்சி சபைகளுக்கான ஒதுக்கீடுகளை பார்த்தால் ஏறத்தாழ 36,000 மில்லியன் மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு என் கிழக்கு மாகாணத்திலே ஏறத்தாழ 400 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஏற்றத்தாழ்வு நாங்கள் சொல்லுகிறோம் 99% உள்ளூராட்சி சபையினுடைய அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் என்று சொல்லுகின்ற ஒரு விடயமே நிதியை தள்ளிவிட்டு அதிகாரம் என்று எந்த அதிகாரத்தை சொல்கிறேன்னு தெரியாது எனக்கு. ஆகவே நிதி இல்லாமல் அது ஒரு அதிகாரம்ங்கிற ஒரு விடயம், ஒரு அரசியல் கட்டமைப்பினுடைய அதிகார சபை என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் அபிவிருத்தி என்று சொல்லுகின்றதோடு வார ஒரு விடயமே தவிர அபிவிருத்தியை விட்டுட்டு வெறுமனே அதிகாரம் என்ற ஒரு விடயத்தை எழுத்து மூலமாக கொடுக்கின்ற ஒரு கண்கட்டிய வித்தை இவ்வளவு காலமும் இருந்து வந்தேன். நான் இதை பப்ளிக்காக ஓப்பனாக இப்போது நான் கேட்டு வருகிறேன். 36,000 மில்லியனில் நீங்கள் இப்போ மத்திய அரசு இந்த சபைக்கு இது கொடுக்கணும் என்ற தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இப்போது இல்லை. எங்களுக்கு தான் தெரியும் எந்த சபைகளுக்கு எது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு, ஏறத்தாழ 15 தமிழ் சபைகளுக்கு இன்னும் வாகனங்கள் கொடுக்காத நிலையை நாங்கள் காண்கின்றோம் அங்குள்ள கிழக்கு மாகாணத்தில். இதெல்லாம் வெறுமனே புறந்தள்ளப்பட்ட ஒரு விடயம். அப்போ எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எந்த அளவு நியாயமாக ஒரு உடன்பாட்டுக்குள் எல்லா சபைகளும் செல்ல வேண்டும் என்கின்ற விடயங்களை அமுல்படுத்துகின்ற ஒரு விடயம் அந்தந்த மாகாணத்தில் உள்ள முதலமைச்சருக்கும் அது மாகாண சபைகளுடைய அதிகாரிகளுக்கும் அமைச்சரவைக்கும் தான் தெரியும். ஆகவே அந்த நிதி பங்கீடை உடனடியாக அந்த போர்ஷனில் கொடுத்தா ஏறத்தாழ நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு குறைஞ்சது உள்ளூராட்சிக்கு மட்டும் 4,000 மில்லியன் வரணும், வெறுமனே 400 மில்லியன் தரப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான முரண்பாடுகளுக்குள் தான் இந்த அதிகார பகிர்வு என்ற ஒரு விடயம் கதைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. நீங்கள் சொல்கிறேன், நான் சொன்னேன் 37 விடயங்களிலே காணி பாலிசை விட்டு பார்த்தால் 35 விடயங்கள் அமுல்படுத்தலாம் தானே என்ற துணையில் தான் என்னுடைய கேள்வி இருந்தது. நீங்கள் சொல்கிறீர்கள் 35 தந்தாலும் 35 செய்வதற்கான நிதியை தருகிறார்கள் இல்லையே, என்ன செய்வது என்று. அதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் போனால் சுகாதாரத்தை எடுத்தாலும் சரி, மற்ற ஏனைய திணைக்களங்களை எடுத்தாலும் சரி, வெறுமனே ஒரு தூவுகின்ற திணைக்களங்கள் இன்று இருக்கின்றது. ஆகவே அவை மாற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதற்காகத்தான் நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம், உடனடியாக இதை தீர்ப்பதற்கு பாரிய பேச்சுவார்த்தை தேவையில்லை. இது நான் சொன்ன இந்த அரசியல் தலைமைகள் ஒரு மேசையில் இருந்து ஒரு கூட்டத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விடயம். ஆகவே இந்த விடயங்கள் சரியான முறையிலே கையாளப்படுமாக இருந்து இது மத்திய அரசுக்குள் இருக்குமாக இருந்தால் மத்திய அரசுக்கு தேவையான மாகாண சபைகளுக்கு அவர்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை அவர்களுக்கு தேவைப்பட்ட முறையில் செலவழிக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுவரை காலமும் நடந்து கொண்டு வருகின்றது, தற்போதும் நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே அதிகார பகிர்வு என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் அபிவிருத்தியுடன் சம்பந்தப்பட்டு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாகவும் அது உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு காலத்தை இழுத்தடிக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆகவே அது உடனடியாக செய்யப்பட வேண்டும். அது இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கு கூட செய்யலாம். உங்களுடைய பதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருக்கிற அதிகாரத்தையும் ஒன்றும் செய்ய முடியாமலே இருக்கிறது என்ற ஆதங்கம் உங்களிடம் இருக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் என்ற பதவிக்கு மாகாண சபையினூடாக கிடைத்திருக்கின்ற அதிகாரங்களை விட முதலமைச்சர் என்ற அந்தஸ்தை வைத்துக்கொண்டு எவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நான் அறிந்த வரையில் நீங்கள் தனியார்
முதலீட்டு நிறுவனங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி பல்வேறு முதலீட்டு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். அது எந்த அளவுக்கு செயற்படக்கூடியதாக இருக்கிறது? முதலமைச்சர் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இந்த முறை அமுல்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள் கிடைக்கின்ற அந்த நிதி ஒதுக்கீடை எந்தவித 5% திரும்பி போகாமல் அதை சரியான முறையில் நாங்கள் எல்லோருமாக இருந்து ஒரு நேர்மையான முறையிலே எல்லா இனங்களுக்கும் சரியான முறையில் பகிரப்பட்டு ஒரு டிரான்ஸ்பேரண்ட் முறையிலே நாங்கள் முழு அமைச்சரவையும் இருந்து அதை பிரித்து எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதில் ஒரு மாற்று முறை ஒன்ற ஒரு டிரான்ஸ்பேரண்ட் முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். வெளிப்படைத்தன்மையை அது அறிமுகப்படுத்தியது மாத்திரமல்ல, ஒரு ஃபாலோஅப் மெத்தட். எந்த ஒரு விடயமும் அந்தந்த மாதத்துக்குள் முடிக்கப்பட வேண்டிய ஒரு விடயத்தையும் நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள். ஆகவே இந்த வருடத்திலிருந்து எங்களுடைய தருகிற காசுகள் சில வேளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக வருமா இருந்தால் ஜூன் ஜூலையில் கூட முடிச்சிடுவோம். ஆகவே வார காசெல்லாம் உடனடியாக முடித்து இருக்கிற. ஆகவே தரப்பட்ட நிதி சரியான முறையில் கையாளப்பட்டு கொண்டு போகின்ற வேளையிலே அது குறைவாக இருந்தாலும் அது சரியான முறையில் அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமும், இரண்டாவது மற்ற ஏஜென்சிஸுக்கு எங்களுடைய தேவைகளை கொண்டு செல்லுகின்ற ஒரு விடயமும், ஏறத்தாழ இருக்கின்ற வெளிநாட்டு நிதி வெளிநாட்டு அமைப்புகளுக்கு எங்களுடைய தேவைகளை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறோம். அதே போன்று மத்திய அரசில் ஒட்டுமொத்தமாக எந்த அளவு எடுக்கலாம் என்பது பற்றியும் நாங்கள் தெளிவான நிலைப்பாட்டில் இந்த அரசு எங்களுடைய நடைமுறையை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். குறிப்பாக நான் எங்களுடைய கௌரவ லக்ஷ்மன் கிரியல்ல அவர்களிடம் 4000 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாகாணத்திலுள்ள பாதைகளை நிவர்த்தி செய்வதற்கு நான் கேட்டிருக்கின்றேன். அது ஆதாரபூர்வமாக இன்னென்ன பாதைகள் சீர்திருத்தப்பட வேண்டும், இதற்கு நீங்கள் கட்டாயம் தர வேண்டும் என்று அது போன்ற விடயங்களை நாங்கள் செய்து வருகிறோம். இதைவிட ஒருபடி இதற்கு அங்கீகாரத்தை வைத்து என்னுடைய பார்வையிலே நாங்கள் உண்மையாகவே இவ்வளவு தான் சாதித்தாலும், இந்த நிதிகள் தான் உண்மையாகவே தரப்பட்டாலும் மாகாணத்தில் இருக்கின்ற தேவைகளை நாங்கள் உண்மையாகவே நிவர்த்தி செய்ய முடியாது. இவர்களுடைய அதிகாரம், இந்த அதிகார பகிர்வு, இந்த அபிவிருத்தி, இந்த நிதி பங்கீடுகள் கூட சரியாக நடந்தாலும் மக்களினுடைய தேவைகள், மக்கள் இதுவரையும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளை நிவர்த்தி செய்ய முடியாது. ஆகவே அதற்கு ஒரு தேவையான ஒரு விடயம், டெவலப்மெண்ட் என்ற ஒரு விடயம் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அதற்கு அரசாங்கம், அதற்கு நான் நன்றி சொல்லியாக வேண்டும். கௌரவ ஜனாதிபதி அவர்களும், கௌரவ ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரி அவர்களும், கௌரவ மலிக் சமரவிக்ரம முதலீட்டுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சரும் அவர்களுடன் கலந்துரையாடி இந்த விடயத்தை நான் தெளிவாக விளங்கப்படுத்தி அதில் ஒரு உடன்பாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி ஒரு பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனோட கட்டாயம் இடம்பெறுவதற்கான முழு முன்னெடுப்புகளையும் செய்வதற்கான அங்கீகாரத்தை நான் இன்று பெற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னேறி வருகிறோம். எங்களுடைய கால்களை நகர்த்தி வருகிறோம். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள், பல நாடுகள், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை நாங்கள் உடனடியாக இங்கு முதலீடு செய்வதற்கான ஊக்குவிப்புகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் இன்று உங்களுக்கு தெரியும், கடந்த இன்வெஸ்ட் இன் ஈஸ்ட் ஃபோரத்தில் எல்லா நாடுகளும் 25க்கு மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றிருந்தன. அதில் எல்லோருமே எதிர்பார்த்ததை விட கிழக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கான ஒரு கிளைமேட், ஒரு காலநிலை சாதகமாக இருக்கின்றது என்பதில் தெளிவான முடிவு கொண்டிருந்ததன் காரணத்தினால் வந்த முதலீட்டாளர்கள் இன்னும் போகாதவர்கள் இன்று அதனுடைய விடயங்களை ஆராய்ந்து முதலீடு செய்வதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் புலம்பெயர் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அதிகமாக. அவர்களுடைய பெரும்பாலானவர்களுக்கு தாங்களுடைய மண்ணிலே இருந்து முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும், இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதனூடாக ஏதாவது பிரயோசனத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறானவர்களிடம் இருக்கிற ஒரு குறைபாடு அல்லது குற்றச்சாட்டு, இங்கே அதனை முதலீடுகளை மேற்கொள்வதற்கு போதுமான சூழல் இல்லை, ப்ரொபோசல்ஸ் இல்லை, யாரும் அதை பற்றி தங்களை அணுகுகிறார்கள் இல்லை என்று. அவ்வாறானவர்கள் நீங்கள் என்ன சொல்லுறீங்க? எவ்வாறான திட்டங்கள் உங்களிடம் இருக்கின்றது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. என்னுடைய ஒரு
உள்ளார்ந்த ரீதியாக அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய கண்ட்ரிபியூஷன், எத்தனையோ கண்ட்ரிபியூஷன்ஸ் நீங்கள் பங்களிப்பை செய்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று ஒரு தேவை, உண்மையான ஒரு தேவை இருக்கின்றது. இந்த எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே மக்கள் பல வீடுகள் 3 நேரம் சாப்பிட முடியாமல் இருக்கின்ற யதார்த்தத்தை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டாக வேண்டும். அதற்கு உங்களுடைய பங்களிப்பு நான் என்னுடைய பார்வையிலே ஒரு ஆணித்தரமான பங்களிப்பாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. உங்களுடைய நியாயமான அந்த கேள்விக்கு எந்தவித ப்ரொப்போசலும் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் இல்லாதொழித்திருக்கின்றோம். இன்று பல ப்ரொப்போசல்ஸ்கள் நான் நினைக்கின்றேன், நீங்கள் எந்த அளவு முதலீட்டில் ஒரு $100,000 அல்லது $50,000 $5 million அல்லது $50 million இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்தவித முதலீடாக இருந்தாலும் அதுக்கு ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தருகின்ற ப்ரொப்போசல்கள் மாத்திரமல்ல, அதை செய்து தருகின்ற அத்தனை வளங்களையும் முடித்து தருகின்ற பொறுப்பையும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். ஆம் நேயர்களே, இத்துடன் ஆதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய ஆதவனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.